ரிஷப ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு அற்புதமாக உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளே தான் இந்த வருடமே பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் நீங்கள் தனித்து தெரிவிங்க, ஜொலித்து காட்டுவீங்க. முக்கியமான நிகழ்வுகளில் முக்கியஸ்தர்களாகவும் இந்த வருஷத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. மாடு இளைச்சாலும் கொம்பு இளைக்காது அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு அர்த்தம், எத்தனை வயசானாலும் இளமையாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, என்னால் எல்லாம் முடியுங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க இந்த வருஷத்தில். அதே மாதிரி மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் சமுதாயத்திற்கும் இடைவேளை இல்லாமல் இடைவிடாமல் உழைத்து கொண்டும் நீங்கள் இருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டுலேயும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு பொங்கல் வருது இல்லைங்களா, தைப்பொங்கல் நாள். அதிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எடுத்தடுப்புலேயே இந்த 2 வாரம் ஜனவரி மாதம் 1ஆந்தேதிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். 17ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்கள் ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். நான் ஃபிட்னஸோடு தான் இருக்கேன், ஃபிட்னஸுக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரி வராது. உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு முழுக்க முழுக்க தேவைப்படுதுங்க. அதே போல் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, அதுக்கெல்லாம் அவசியம் உங்களுக்கு பணவரவு வரும், வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் முதல் 5 மாதங்கள் இந்த காலகட்டத்தில் வீடு மாறுறது, வேலை மாறுறது, அதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப வருஷம் தள்ளி போன திருமணம் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால அந்த காலகட்டத்தில் சின்னதாக செலவுகள் அதிகமாகிட்டே போகும், கொஞ்சம் அலைச்சலுமே இருக்குங்க. அதே போல் அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் 4வது வீட்டுக்கு குரு பகவான் மாறுறதுனால அந்த காலகட்டம் சிறு சிறு வாகன விபத்துகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வருடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நடுவில் கொஞ்சம் வக்கரமாகிறாருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறாருங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மே மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள், நல்ல அனுபவமிக்க வேலையாட்கள், இவங்கெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் முதல் பகுதி இருக்கு இல்லைங்களா, ஜனவரி டு ஜூன், அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க, எல்லா வகையிலும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க, பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கல்யாண விஷயமா இருந்தாலும் பார்த்து யோசித்து முடிவெடுங்க. வீடு மாறுறதோ கட்டுறதோ அல்லது வேலை மாறுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் உங்களுடைய தசாபுக்திகளை கணக்கிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது நல்லது. மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. கோலாகலமாக கல்யாணத்தையும் முடித்து காட்டுவீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுறது நல்லதுன்னு. ஒரு முறையாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட பாருங்கள். அப்புறம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள துர்க்கை அம்மனை சென்று தரிசனம் செய்வது நல்லது. அதே போல் நீல நிற துணி தானமாக நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிரும் தானமாக கொடுங்க. இந்த வருடம் அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.